ஆக்சுவலா வந்து சிஎம்எஸ். என் பேர் சிவபாலம் முரளி. 45 ஆயிடுச்சு. ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணி ஒரு ஆக்சிடென்ட்னால இப்போ கொஞ்சம் ரிலீவா இருக்கேன். அதுல என்ன ஆயிடுச்சுன்னா வெயிட் போட்டுருச்சு. அப்புறம் ஆக்சுவலா நான் வந்து ஒரு இவங்க மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக வேற ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக நான் போயிருந்த டைம்ல உங்களுடைய ஹெர்பல் நியூட்ரிஷன் ஆப்போசிட்ல போயிட்டு இருந்தது. அப்பதான் இந்த தெய்வத்தை பார்த்தேன். காயத்ரி அவங்கள பார்த்தேன். சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்தது. அப்ப வந்து இவரை நம்ம பாலா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோம்னா சரி சிங்காநல்லூர், எனக்கு வீடு சிங்காநல்லூர் அப்படிங்கிறப்போ ஓகே வந்து நம்மளும் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா எனக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா எஸ்டிடி ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா இருக்கும். கண்ணா பின்னான்னு சாப்பிட்டுறது, அது எது கழிச்சுட்டு அது டைஜஸ்ட் ஆகாம ப்ராப்பரா மோஷன் சிஸ்டம் எதுவும் இல்லாம அது எனக்குள்ள தெரியுது. ஆனா அது என்ன பண்ணணுங்கிற மெத்தடே எனக்கு தெரியாம இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து இவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இந்த 4 days அதுல ஆக்சுவலா வந்து 3rd டேக்கு அப்புறம் நல்ல ரிசல்ட் எனக்கு கிடைச்சது. என்ன ரிசல்ட்? நல்லா எப்படி சொல்றது, ஒரு தூக்கம், காலையில எந்திரிச்சோன்னா மோஷன் சிஸ்டம் நல்லா ப்ராப்பரா இருக்கு. அப்புறம் ஃபுட்டு மேல எப்படி கேர் எடுத்துக்கணும், நம்ம உடம்பை எப்படி கவனிச்சுக்கங்கிற ஒரு அக்கறை, இது எல்லாமே வந்து இப்பதான் நமக்கு. ஏன்னா உடல் தானே நமக்கு ஒரு மூலாதாரம். சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற கதை மாதிரி நம்ம இப்பதான் இந்த உடல் மேல ஒரு அக்கறை எடுத்து சரி எப்படி நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு 5 நாளாவே நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆக்டிவா இருக்கு. ஒரு 8 மணிக்கு ஒரு சென்டர் வரணும்னாவே ஒரு குஷியா இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு இது. தேங்க்ஸ் காயத்ரி. வெயிட் ஏதாவது குறைஞ்சிருக்குங்களா? வெயிட் 86.5 இருந்தேன், இப்போ 84. ஓகே, சூப்பர் சார். 4 டேஸ்ல 1.5 கிலோ வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா. மேம் கோமதி மேம் கரெக்ட் ஆஃப் ஆயிடுச்சு கொஞ்சம்.